ஹலோ மக்களே, அவாய்ட் ரஜினி. ஏன் அவாய்ட் ரஜினி அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சம்பவங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மக்களுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுத்த ஒரே நடிகர்னால் அது ரஜினி மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு சாதகமாக எப்பயுமே அரசாங்கத்துக்கு ஒரு ஜால்ரை அடிக்கிற மாதிரியும் தான் குரல் கொடுத்துருக்காரு. தமிழ் மக்களுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி என்றைக்குமே இந்த மனுஷன் குரல் கொடுத்ததே கிடையாது. இவரோட ரசிகர்னு சொல்கிற விஜய், லாரன்ஸ் இவங்கெல்லாம் கூட தமிழக மக்களுக்கு எத்தனையோ பண்ணியிருக்காங்க. விஜய், லாரன்ஸ், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் கூட எத்தனையோ உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் நான் பெரிய ஆள், நான் அரசியலுக்கு வர்றேன், நான் ஆன்மீகவாதி, நான் இவன் அப்படின்னு சொல்லி 30 வருஷமாக மக்களை ஏமாற்றி தான் படத்துக்கு ஒரு விளம்பரத்தை ஏற்றி அது மூலிமா லாபத்தை பெற்றுக்கிட்டு கடைசியாக அந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத ஒரே தலைவன் இந்த ரஜினிகாந்த் மட்டும்தான். ஏன் இந்த ரஜினிகாந்த்னு இந்த ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்கன்னு தெரியல. கவருங்க, நீங்கள் அன்பை காட்டுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைவனாக அவன் அன்பை காட்டணும். இந்த தலைவன் சமூக விரோதி உள்ளே பூந்துட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அரசியலுக்கு வரலின்னு நீ சொல்கிற. அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷமாக நீ அரசியலுக்கு வரேன்னு எதுக்கு நீ படத்தில் காட்டிக்கிட்டு இவ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு எதுக்கு உன் படத்தை இது விளம்பரம் காட்டிட்டு உன் ரசிகர்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த? இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை, கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற. வீட்டில் இருக்க வேண்டியது தானே, எதுக்கு சினிமா நடிக்கிற? உன்னை நம்பி உன் ரசிகர்கள் எல்லாம் கிடக்கிறாங்க பாரு, அவங்க தான் பெரிய முட்டாள். அதாவது உன்னோட கம்பேர் பண்ணுறப்போ விஜய், அஜித் எல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. அஜித் டீசெண்டாக நான் அரசியலுக்கு வரலின்ட்டார். விஜய் நான் அரசியலுக்கு வர்றேன்னு ரசிகர்களை ஏமாத்தான் வர்றார். ஆனால் நீயெல்லாம் வேஸ்ட்டு. ரசிகர்களை ஏமாற்றிக்கிட்டு நீயே ஏமாற்றிக்கிட்டு யாருக்குமே நீ உண்மையாக இல்லை. ஒரு நாள் பாஜக கட்சியில் போய் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிற, ஒரு நாள் திமுக கட்சியில் சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, ஒரு நாள் அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற. நீயெல்லாம் என்னடா ஆள்? என்ன ஆள் நீயே? கேட்டால் ரஜினின்னு எல்லாம் என்னையா அவன் பண்ணிட்டான் தமிழ். எம்ஜிஆர் மாதிரி என்னையா பண்ணிட்டாங்க? எம்ஜிஆர் அளவுக்கு எனக்கு கமலஹாசன் தான் நடித்த படத்தை சினிமாவுக்கு அவர் சம்பாதிச்ச பணத்தை சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த மாதிரி இவர் என்னையா பண்ணிட்டாரு? இது வரைக்கும் ஒரு படத்தை தயாரித்தார், அது லாஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு புது டைரக்டர்ஸ்க்காக வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? இல்லை ஒரு புது படத்துக்காச்சும் படம் பண்ணியிருப்பாரா? இவர் சம்பாரிச்ச பணத்தை இவர் சினிமாலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா? சரி, அரசியல் விடு, சினிமா தொழில்ன்றாரு, அதுலேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா? ஆன்மீகங்கிறது அதுங்கிறது போய் காலில் உழுவுறது என்ன? இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மற்ற ஆக்டர், சத்தியமாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு ஒஸ்ட்டு ஆக்டர்னால் அது ரஜினி தான். சத்தியமாக சொல்கிறேன், மக்களுக்கு ஒன்றுமே பண்ணாத தலைவன் அது ரஜினி தான். தயவு செய்து மக்களே, இன்னுமாச்சும் அந்த ஆள் விட்டு விலகிட்டு எல்லாம் அவங்க வேலையை பாருங்கள். அந்த ஆளுக்காக அளவு குத்துறது, முதுகில் இது பண்ணுறது, அந்த ஆள் நல்லா இருக்கணும் வேண்டுறது, கோயில் கட்டுறது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு உண்மையான தலைவனாக இருந்தால் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. தயவு செய்து பண்ணாதீங்க. மக்களுக்கு என்ன பண்ணிட்டாப்புல? எவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் துயரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. எதுக்காச்சும் நம்ம ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த ஆள் ஒரு பேச்சு பேசியிருப்பாரா? எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாரு. ஆனால் இந்த ஆளை போய் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தயவு செய்து சினிமாக்காக தன்னோட சினிமா நல்லா வசூல் பெறணும், தான் நல்லா பணம் சம்பாதிக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்காக நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ் சமூக வலைத்தளத்தில் கத்துறது, குதிக்கிறது இதெல்லாமே ரொம்ப ஒரு ஆபத்தானது. தயவு செஞ்சு அந்த ஆள் பின்னாடி படம் பாருங்கள், ஓகே, ஆனால் தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன்.